நிலைமக்கள் சால உடைத்தனினும் தானே தலைமக்கள் இல்வழி இல் வள்ளுவர் சொல்றார். நிலைமக்கள் கூட்ட நாட்ட பெரும் கூட்ட நிக்கலாம், தலைமக்கள் இல்லையே. பத்திரிகையாளர்களை கூட எதிர்கொண்டு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல்ல தப்பித்து ஓடி செல்வது என்பது ஒரு தலைமைக்கு நல்ல அழகல்ல. ஒரு தலைவன் நினைத்தால் தன் தொண்டர்களை மிரட்டி உருட்டி சத்தம் போட்டு பேசி புத்திமதிகள் சொல்லி பண்படுத்த முடியும்ங்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி உண்மையிலே ஒரு உதாரணம். எல்லாருமே ரசிகர் கூட்டமா வந்து நின்றா யாரு எல்லாத்தையும் பாக்குறது? உணவு உண்ணாம காத்து கிடப்பது என்பது எவ்வளவு ஒரு கலாச்சார சீரழிவு. டாஸ்மாக்கு எப்படி இந்த இனம் அடிமைப்பட்டு கிடைக்கிறதோ, எவ்வாறு இந்த போதைப் பொருளுக்கு இனம் அடிமைப்பட்டு கிடைக்கிறது, லாட்டரி சீட்டுக்கு இந்த இனம் அடிமைப்பட்டு கிடைச்சோம், ஆன்லைன் ரம்மிலாம் வந்துச்சு பாருங்க. உளவியல் சிக்கலுக்கு ஒரு இளைய தலைமுறை ஆளாகிவிட்டார்கள். கடுமையான பின்விளைவுகளை சேர்ந்து மன உளைச்சலோட அரசியலை விட்டு விலகுகிற நிலைக்கு தான். இப்பயே அவருடைய மனநிலை எப்படி இருக்கு? இப்ப 4 பேர் உட்காந்துட்டானே, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. இந்த மகாமங்கலத்திலேயே நிறைய பேர் செத்தாங்க, அதுக்கு பின்னாடி ஜெயலலிதா 4 தடவை ஆட்சி நடத்தலையா, அதெல்லாம் முடியும், ஒரு பிரச்சனை இல்லை. சாகுறதுக்கு பிறந்தவங்க தான் தமிழைங்க, அதெல்லாம் இன்னும் 100 பேர் கூட சாவாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க பேசாம அடுத்த காலத்துக்கு வாங்க பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டினுடைய அரசு வரலாற்றில் ஒரு தலைவனா ஒரு நபர், எனக்கு எவனும் துண்டு போடாது, எவனும் மாலை போடாது, வாழ்க முழக்கங்களே கிடையாது, ஒரு மேடையே ஒரு ஒளி வாங்கி மட்டும் நிக்கிது. நிகழ்ச்சி தொகுப்பாளர் சொல்றாரு, யாரு பேசுறாரோ அவர் மேல போறாரு, எல்லாரும் கீழே உட்கார்ந்து. ஒரு கட்சியால் இவ்வளவு மாற்றங்களை செய்ய முடியுதுல்ல. ஆமா, நரிகளுக்கு வலைகள் உண்டு, புறாக்களுக்கு கூடுகள் உண்டு, மனுமகனுக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லை. கிரேக்கனுக்கு நாடு இருக்கு, ரோமானியனுக்கு நாடு இருக்கு, யூதனுக்கு ஒரு நாடு இல்லையேன்னு இயேசுவே புலம்பிட்டார். அப்படிப்பட்ட ஒரு நாடற்ற ஒரு இனத்திற்கு ஒரு நாடு கிடைப்பதற்காக நடத்திய ஒரு போராட்டம் தோற்கடிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் தமிழ் வழக்கறிஞர் பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய தோழர் ஜான்சன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தோழர் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் நேற்று கரூரில் நடந்த அந்த கொடும் துயரம் நிகழ்ந்ததுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தம்பி விஜய் அவர்கள் விமான நிலையத்துக்கு வர்றாரு. அங்கே கூடி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அவரை பேச வைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இறந்து விட்டதா செய்தி. அப்போ அவர் அந்த பத்திரிகையாளர்களை புறக்கணித்து விட்டு அவர் வாகனத்தை நோக்கி போகிறாரு. அப்போ ஒரு பத்திரிகையாளர் சத்தமாக கூப்பிட்றாரு, சார் 30 பேர் செத்து போயிருக்காங்க சார் அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் கூட அதை அவர் காதில் வாங்கிக்காம அவர் காரில் ஏறி அவர் போயிடுறார். இந்த ஆக்டிடியூடை எப்படி பார்க்குறீங்க? வள்ளுவர் சொல்வார், அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளலாம். அப்போ அறனறிந்து மூத்த அறிவுடையாருடைய கேண்மை இல்லை அவர்கிட்ட. அவரை வழி நடத்தக்கூடிய ஆற்றல் மிக்க அறிஞர் பெருமக்கள் இல்லை அவர்கிட்ட. இந்த சூழலில் அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்றதுங்கிற அளவுக்கு கூட அறிவாற்றல் இல்லை, திறனும் இல்லை, துணிச்சலும் இல்லை. அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்குறோம். அப்போ தலைமைக்கு முதன்மையானதே இக்கட்டான சூழல்களை எவ்வாறு எதிர்கொள்வது அப்படிங்கிறதும் ஒரு தலைமை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முதன்மை பாடமாக இருக்கணும். அப்போ ஒரு பெரிய ஒரு மக்கள் கூட்டத்தை தன்னகத்தே வைத்திருக்கின்ற ஒரு நபர், அப்போ திரைக்கலைஞராக வர்றாரு. திரைக்கலைஞர்களில் பல விதங்கள் இருக்காங்க. எம்ஜிஆர் இருந்தார், எம்ஜிஆர் திரைக்கலைஞர் தான். தமிழ்நாட்டுடைய பெருவாரியான மக்கள் எம்ஜிஆருக்கு இதே போன்று ரசிகர்களாக தொண்டர்களாக அவரை பின்னாடி அணிவகுத்து சென்றார்கள். அப்போ முதன்மையாக அவர்கிட்ட இருந்த மக்கள் யாருன்னா உழைக்கும் மக்கள், ஏழைகள், கூலி தொழிலாளிகள், மீனவர்கள், வேளாண்குடிகள், பழங்குடிகள், அந்த மாதிரி நாடோடிகளாக சுற்றுகின்ற எளிய மக்கள் எல்லாருமே அவர் தங்களுடைய உயிர் மாதிரி நேச்சாங்க. அப்போ இதில் பெருவாரியான மக்கள் உழைக்கும் மக்கள். அந்த உழைக்கும் மக்களாக இருக்கிறவங்கள்ட்ட இருக்கிற உளவியல்ங்கிறது வேற, அவங்களுடைய உளவியல் வேற. விஜயகாந்துக்கும் கூட பெருவாரியாக உழைக்கும் மக்களுடைய பேராதரவு தான் இருந்துச்சு. இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டம், அந்த விருத்தாச்சலம், உளுந்தூர்பேட்டை, இந்த பகுதியிலிருந்து ஏழை எளிய மக்கள் தான் இவர்கிட்ட இருக்கிற கூட்டம். இந்த தற்கால இந்த கார்ப்பரேட் உலகத்தில் இருக்கிற அந்த ஒரு வகையான உளவியல்
சிக்கலுக்கு ஆளாக்கி ரொம்ப ஒரு திரை மயக்கத்தில் இருக்கிற ஒரு இளைஞர் கூட்டம் தான் இவர்கிட்ட இருக்காங்க. அப்போ இந்த கூட்டத்தை பண்படுத்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. அது குறித்து எந்த அக்கறையும் இல்லாமல் வெறுமனே விரைவாக உடனே நேரடியாக வரணும், முதலமைச்சர் ஆகணும், ஆட்சி கட்டில அவர்கிட்ட இருந்து அறிவுரை சொல்வதற்கு தக்க ஆட்கள் இல்லைன்னு சொல்லணும். அப்போ அரசியல் களம் என்பது சாதாரண களம் அல்ல. இது ஒரு நெருப்போட விளையாடுறது மாதிரி. எளிதாக ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குங்கிறதுக்காக எல்லாரையுமே கட்டி இறக்கி களத்தில் விட்டுற முடியாது. களத்தில் விட்டுட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு பின்னோக்கி போயிட்டேன்னா அது உங்களுக்கு தான் ஒரு கேடா முடியும், அது மக்களுக்கு கேடா முடியும். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தை சந்திக்கிறது. அப்போ ஒவ்வொருத்தரும் உயிர் என்பது விலை மதிப்பற்றது. ஒரு உயிர் ஒரு போர்க்களத்தில் சண்டை போட்டு செத்து போயிடலாம். இந்த இனத்துக்காக சண்டை போட்டு நான் செத்து போகலாம், 1000 பேர் கூட சாகட்டும், 1,00,000 பேர் கூட சாகட்டும். ஈழத்தில் போராளிகள் அந்த நாட்டை காப்பதற்காக, மண்ணை காப்பதற்காக, தாயகத்தை காப்பதற்காக விடுதலை புலிகளுடைய தலைமையை ஏற்று லட்சக்கணக்கான மக்களும் பலியானாங்க, ஆயிரக்கணக்கான போராளிகள் உயிர் நீத்தாங்க. அது போர்க்களத்தில் சாகுறது. போர்க்கள சாவு என்பது மேன்மை மிக்கது. ஒரு மதி மயக்கத்தில் ஒரு தலைவன் கூட சொல்ல முடியாது. இந்த ஆங்கிலத்தில் கல்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, CULT. இந்த அமெரிக்காவிலாம் ஒரு சாமியார் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி மக்களை எல்லாம் ஒரு கூட்டம் சேர்த்து ஒரு பெரிய அளவில் நம்ம எல்லாரும் தற்கொலை பண்ணிடுவோம், நம்ம எல்லாரும் செத்துருவோம், செத்துட்டா சொர்க்கம் கிடைச்சிருன்னு சொல்ற மாதிரிலாம் அது ஒரு மயக்கத்தில் கட்டுண்டு போயிடும். இது ஒரு சமூக உளவியல், கூட்டு உளவியல். ஒரு நபர் கத்த ஆரம்பிக்கும் போது எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அவர் சொல்லுகின்ற கருத்துக்கு தான் நம்ம கூட்டம் சேரணும். தலைவர்களுக்கு இது பொருந்தும், வெறுமனே நடிகனுக்கு மட்டுமல்ல, நடிகராக இருந்து தலைவராகிறவர்களுக்கு மட்டும். ஒரு தலைவரை கூட நம்ம தலைமையா ஏத்துக்கிறோம்னா அவர் சொல்ற கருத்தியல், அவர் சொல்ற கொள்கை. அப்ப அவ்வாறு இல்லாத ஒரு கூட்டத்தை வழிநடத்துவதற்காக களத்திற்கு வருகின்ற இந்த திரைக்கலைஞராக இருந்து தலைவனாக ஆகி இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நேற்று இந்த மக்களுக்கு ஏற்பட்ட அந்த துயரத்திலிருந்து, அந்த களத்திலிருந்து பதறி அடித்து தப்பித்து ஓடி செல்வது என்பது உண்மையிலே அது ஒரு நல்ல பண்பு கிடையாது. அப்படி பதறி அடித்து ஓடுகின்ற நபர் இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் நல்ல தலைமையை கொடுக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நிச்சயமா அவர் வேதனையில் இருப்பாரு. ஒரு சின்ன பிள்ளையை பிடிச்சி கட்டி இறக்கி விடுற மாதிரி ஒரு பக்குவம் இல்லாத ஒரு நபரை ஒரு திரை மயக்கத்திலேயே அப்படியே ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்கிற ஒரு நபரை உன் பின்னாடித்தான் இந்த தமிழ்நாடே இருக்கு, நீ நாளைக்கே முதலமைச்சர்னு ஒரு ஆசை காட்டி ஒரு சிலர் கட்டி இறக்கியிருக்கலாம். ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல், நடுவண் அரசு, ஒன்றிய அரசனுடைய அரசியல் சித்து விளையாட்டுகள், இங்கே இந்த அரசனுடைய சித்து விளையாட்டுகள், மக்களுடைய உளவியல் மனநிலை, இந்த பால்பட்டு போய் இந்த திரை கவர்ச்சியில் கிடக்கிற இந்த தமிழ் இளையோர் உலகம் இருக்கு. இன்னைக்கு இந்த 2000ங்களுக்கு பின்னாடி சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. தமிழ் இளைஞர்கள் மத்தியில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. நீங்க திடீர்னு திரைக்கவர்ச்சியை மட்டுமே வச்சு களத்துக்கு வந்தீங்கன்னா அந்த இடத்தை நீங்கள் சரியாக நேற்று அந்த கலவர சூழலை, அந்த ஒரு பெரிய ஒரு இடர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க பக்கத்துல அருகாமையில் ஒரு பெருநகரத்தில் தங்கி நின்று அதை கையாண்டிருக்கலாம். உரிய தளபதிகளை வச்சிருக்கணும். நீங்க தலைமை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லையா? நிலைமக்கள் சால உடைத்தனினும் தானே தலைமக்கள் இல்வழி வள்ளுவர் சொல்றாரு. நிலைமக்கள் கூட்ட நாட்டை பெரும் கூட்ட நிக்கலாம், தலைமக்கள் இல்லையே, தப்பிச்சு ஓடிட்டே இல்லை, பதறி ஓடுறீங்களே. அப்ப நீங்க கேட்டதுக்கான பதில் என்னன்னா, அவர் அந்த பத்திரிகையாளர்களை கூட எதிர்கொண்டு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல்ல அந்த இடத்துல பதட்டப்பட்டு தப்பித்து ஓடி செல்வது என்பது ஒரு தலைமைக்கு நல்ல அழகல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கொடுந்துயரத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இணையதளங்கள்லையும் சரி, அங்கே கரூருக்கு போகிற அரசியல் தலைவர்களும் சரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சாரர் விஜயனுடைய இம்மெச்சூர்டு அரசியல் ஆக்டிடியூடு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு ஒரு சாரர் சொல்கிறாங்க. ஒரு சாரர் சொல்கிறாங்க, அரசு இதை முறையாக கையாளலை, உரிய பாதுகாப்பு கொடுக்கல, காவல்துறையினுடைய கவனக்குறைவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 40 உயிர்கள் போனதுக்கு யார் பொறுப்பு? இருதரப்புக்குமே பொறுப்பு இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது அரசு தரப்பினருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. எல்லாத்தையும் நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்கல்ல, ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறதுக்கு எவ்வளவோ விதிகளை நீங்கள் எளிதாக அனுமதி கொடுக்கறது கிடையாது. நீதிமன்றத்தை அணுகி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தான் அனுமதியே பெற வேண்டியிருக்கு ஒவ்வொரு அரசியல் இயக்கங்களும் கட்சிகளும். அப்போ ஒரு புதிதாக உருவாக்கின்ற ஒரு கட்சி நீங்கள் கடந்த மாநாட்டிலிருந்து தொடர்ச்சியாக, முதல் மாநாட்டிலிருந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த விஜய்க்கு எவ்வாறு கூட்டம் கூடுகிறது, கூடுகின்ற இளைஞர்களும் மக்களும் எவ்வாறு நடந்து கொள்கின்றனர்.
சேரெல்லாம் அடிச்சு நொறுக்குவான். ஒட்டுமொத்த இருக்குகளையே அடித்து நொறுக்கி அந்த இடத்த விட்டு போறது. நீங்க கடந்த கூட்டத்தில் என்னென்ன செஞ்சாங்க, அந்த கிரீஸ் தடவுனது, அந்த வந்தவங்க தூக்கி அந்த பையங்களை வெளியே எறிகிறது, அவங்க வவ்வால் மாதிரி அப்படியே தொங்கி பிடிச்சிட்டு கிடக்கிறது, இதெல்லாம் பார்த்து ஒரு கேலி குத்தா சிரிக்கின்ற ஒரு போக்குகள் வந்துச்சு. அப்ப என்ன பிரச்சனைங்கிறத நீங்க உட்கார்ந்து வந்து ஆலோசனை செய்யணும். நீங்க அடுத்த கட்ட தலைமைன்னு இருக்கணும். எப்பயுமே நல்ல ஆலோசகர்கள் இருக்கணும். பெரியாரை பிழையாமைன்னு சொல்றார் வள்ளுவர். அப்ப நல்ல வந்து பெரியோர்களை நீங்க கூட வச்சிருக்கணும். இப்படிலாம் சிக்கல் வருது, இப்படிலாம் விமர்சனங்கள் வருது, சமூக வலைத்தளங்கள்ல நம்ம குறித்த விமர்சனங்களை ஆரோக்கியமான முறையில் பார்க்கணும். எல்லாருமே ஐயா சாமி நீங்க தான் இந்த தேசத்துக்கே மீட்பர் அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. முதல்ல வந்து ஒரு ஸ்பானிய பழமொழி சொல்லுவாங்க, முதல்ல புழுதி அடங்கட்டு, புழுதி அடங்கினாத்தான் வந்தது கழுதையா குதிரையான்னு தெரியும். பரபரப்பா இருக்கு, பதட்டமா இருக்கு, அப்படியே புழுதி கிளம்பி போய்கிட்டு இருக்கு, வந்திருக்கிறது குதிரையா கழுதையான்னு எப்படி கணிக்க முடியும்? அப்போ உடனே நாங்க எப்படி உங்களை ஏத்துக்கிற முடியும்? விமர்சனங்கள் வந்து விழுகத்தான் செய்யும். அப்ப அந்த விமர்சனங்களை தாங்குகின்ற பக்குவமே அவர்கிட்ட இல்லை. அவர் ஒரு குரோட்டன்ஸ் செடி மாதிரி வளர்ந்துருக்காரு. அவர் ஒரு பிராய்லர் கோழி மாதிரி தான் இருந்திருக்காரு. அவர் நாட்டுக்கோழி கிடையாது. அப்போ ஒரு வந்து ரொம்ப பான் வித் சில்வர் ஸ்பூன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே, இப்படி வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை. அப்போ அவருக்கு என்னன்னா வந்து இந்த சூழலை எதிர்கொள்கின்ற அந்த பக்குவம் இல்லை. அந்த பக்குவமற்ற தன்மையினால தான் இந்த சிக்கல் ஏற்படுது. அப்போ அவரு உட்கார்ந்து பேசியிருக்கணும், என்னென்ன பிரச்சனையும் வருது, எவ்வளவு கூட்டம் கூடு, ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு தகவல் சொல்லி இந்த மாவட்டத்தில் இருந்து மட்டும்தான் வரணும், மற்ற மாவட்டங்கள்ல இருந்து வரக்கூடாது, அவ்வாறு வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், வர்றவங்க வந்து பெண்கள் குழந்தைகளை எக்காரணம் கொண்டு அனுமதிக்காதீங்க, ஒரு குறிப்பிட்ட எல்லையில வந்து எல்லாரையும் தடுத்து நிறுத்துங்க, நமக்கு வந்து தனிப்பட்ட தொண்டரணி அமைங்க. தொண்டரணி இருக்கணும்யா. நீங்க தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், எஸ்டிபிஐ போன்ற சில அமைப்புகள்லாம் கூட்டம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா தொண்டரணிலாம் அப்படியே கட்டுக்கோப்பா இருப்பாங்க. எல்லாரும் கையில வாக்கி டாக்கிலாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கங்க ஆட்களை நிறுத்தி வச்சிருப்பாங்க. நாம் தமிழர் கட்சியில தொண்டரணி இருக்கு. அப்போ வந்து குறிப்பா வந்து நின்று எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறாங்க, நெறிப்படுத்துறாங்க. ஒருத்தருக்கு ஒரு தண்ணீர் தேவை, ஒரு குழந்தை அழுகுது, ஒரு தாய்க்கு பிரச்சனை, ஒருத்தர் மயக்கப்படுறாரு, எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு புயல் மாதிரி சுழன்று வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே ரசிகர் கூட்டமா வந்து நின்றா யாரு எல்லாத்தையும் பார்க்கறது? அப்ப நீங்க அந்த குறிப்பிட்ட அந்த பகுதியை சுத்தி தங்களது தொண்டரணியை நிறுத்தி வைத்து பெண்கள் குழந்தைகள் வயது முதிர்ந்தோருக்கு அனுமதி இல்லை, இவ்வளவுதான் வரணும், எந்த மாவட்டத்தில் அந்த நெறிப்படுத்துற வேலைகளை இவங்க செஞ்சிருந்திருக்கலாம். விஜய இதுவரைக்கும் அவங்க செய்யல, அதை செய்யவே இல்லை. அப்ப அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு படம் காட்டுற மாதிரி வந்து காட்டுவோம், அந்த கூட்டம்லாம் வரும், அந்த கூட்டத்துல நம்ம வந்து ஒரு குழந்தைத்தனமா சில கருத்துக்களை நம்ம பேசிட்டு கிளம்பி போயிடுவோம். இவ்வளவுதான் நீங்க நினைக்க. அந்த கவர்ச்சியாலேயே ஒரு தேசத்தை ஆள முடியும் நீங்க நினைக்கிறீங்க. காலம்லாம் மாறிடுச்சு, சூழல் மாறிடுச்சு. எல்லாருமே அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடுற மக்கள் நாளைக்கு தூக்கி போட்டு மிதிப்பாங்க. புரியுது. நம்ம கொஞ்சம் பெசகிட்டா போதும். இருந்து ஆலோசனை சொல்றவங்க தக்க ஆட்கள் இல்லை, அதான் பிரச்சனை. அரசு தரப்பினருக்கு எல்லாமே தெரியும். அரசு தரப்பினர் இங்க வந்து வலிமையான ஒரு கட்டமைப்பு. அரசு எந்திரம்ங்கிறது சாதாரண விடயம் கிடையாது, வலிமையான கட்டமைப்பு. ஒவ்வொரு தடவையும் கூட்டங்கள்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்துருக்கீங்க. அரசுக்கும் மக்களுக்குமே வந்து சின்ன கூட்டங்களில் ஒரு சின்ன தீப்பொறி பற்ற வைக்கப்பட்டா பரமக்குடியில் என்ன நடந்திருக்கு, திருநெல்வேலியில் தாமிரபரணியில் என்ன நடந்திருக்கு. இதே காலகட்டத்தில் கடந்த 91-96 ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அம்மையார், சசிகலா அம்மையார் மகாமகம் குளத்தில் குளிக்கும் போது நடந்த பிரச்சனைகள். அப்போ அரசுக்கு ஒரு நீண்ட நெடிய அனுபவம் இருக்கு. விஜய் வந்து ஒரு விடலைத்தனமா வந்து ஒரு அரசியலுக்குள்ள நுழைஞ்சிருக்கிற ஒரு நபர். அவர் பின்னாடி ஒரு பெரிய விடலைகள் கூட்டம் வந்து குதிச்சு கும்மாளம் அடிச்சு நிற்கிறாங்க. நாளைக்கே நாட்டை பிடிக்க போகிறோம், ஆட்சி ஆள போகிறோம், நம்ம எல்லாரும் அமைச்சர்களாக போகிறோம், அண்ணன் முதலமைச்சராக போகிறாருங்கிற கனவுல குதிச்சுக்கிட்டு நிற்குது. ஆனால் இது பற்றி தெல்ல தெளிவாக தெரிந்த இந்த அரசு இன்னைக்கு அரசாட்சியில் உள்ளவங்களும் அதிகார வர்க்கங்களும் சேர்ந்து உட்கார்ந்து பேசி இருந்திருக்கலாம். அதை சரி பண்ணணும், முறைப்படுத்தணும். ஒதுக்கப்படுற இடம், உள்ள நுழையிற கூட்டம், ஒரு கூட்டத்தை அந்த இடம் அந்த கூட்டத்தை எந்த அளவுக்கு தாங்கு, இதையெல்லாம் சரியா பார்க்கவே இல்லை. அப்ப அரசு தரப்பினரும் மிகப்பெரிய தவறுகளை செஞ்சிருக்காங்கிறது வந்து நம்ம பார்க்க வேண்டியது. அப்ப ஒரு தரப்பினரை மட்டும் மாறி மாறி குற்றம் சாட்ட முடியாது. ஒரு தரப்பை விஜய் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு கூட வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் கூட அவர் நம்மளை விட ரொம்ப வேதனையில் இருப்பார். இந்த நேரத்தில் எல்லாருமே குத்தி கொதறி கிழிக்க வேணாம், ஒருத்தரை வந்து விமர்சனங்கிற பொருளை போட்டு தாக்குறதுங்கிறது சரியில்லை. இது வேணும்னு நடந்தது கிடையாது, விபத்து தான். அப்போ வருமுன் காப்போம்னு சொல்லியிருக்கு. எண்ணி துணிக கர்மம் துணிந்தவின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. நீங்க நல்லா யோசிச்சு தான் ஒரு செயலை செய்யணும். நான் ஒவ்வொரு தடவையும் கூடும் பொழுது இப்படிலாம் நடக்குதேன்னு யோசிக்க வேணாமா? ஒவ்வொரு தடவையும் என் கூட்டத்தில் நான் மாநாடுன்னு போய் நின்றுட்டாலே ஒரு பெரிய கூட்டம் பித்து பிடிச்சது மாதிரி பாயிறானுங்க, குதிக்கிறானுங்க, ஓடுறாங்க, கட்டைகளெல்லாம் உடைக்கிறாங்க, இருக்கைகளை உடைக்கிறாங்க.
நம்மளை தொடுறதுக்கு ஓடி வர்றாங்க, மேலே ஏறி தூக்கி பையங்க வீசுகிறாங்க, தொங்கி அப்படி பிடிக்கிறான். விழுந்தவனுக்கு எலும்பு முறியும் செத்து போயிட்டா கொலை கேஸ் ஆயிரும். கொலை வழக்கு மாதிரி ஒருத்தனை இப்படி வர்றவனை பிடிச்சி தள்ளி விட்டு இப்படி வந்து செத்து போயிட்டான்னு நாளைக்கு வந்து அது அஜாக்கிரதையால் மரணத்தை விளைவித்தல்னு சொல்ல முடியாது. நான் ஒரு உயரமான இடத்திலிருந்து ஒரு நபரை தள்ளிவிட்டால் அவன் செத்து போயிடுவான் தெரிஞ்சு நான் தள்ளி விட்டேன்னா அது கொலை தானே. அது நிச்சயமா தெரிஞ்சே செய்கிறோம்ல. அப்போ இப்படிலாம் சிக்கல் இருக்குது, இதெல்லாம் சரி செய்யுங்கிற யோசனை அவங்களுக்கு இல்லை, அரசு தரப்பினருக்கும் இல்லை. இதில் இருதரப்புமே வந்து பொறுப்பேற்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய கருத்து. ஆனால் இப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக வந்து தொடக்கத்திலிருந்து விஜய் வந்து ஒன்றிய அரசையும் எதிர்க்கிறாரு, மாநில அரசையும் கடுமையாக வந்து விமர்சிக்கிறார், எதிர்க்கிறார். அதனால இவரை மௌனிக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியாக திமுக தரப்பு தான் இதை வந்து செஞ்சாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? திட்டமிட்டு அப்படி செஞ்சிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வந்து ஆட்சியாளர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள்ங்கிறத விஜய் உணர்ந்திருக்க வேண்டும். நீங்கள் எப்பயுமே வந்து இவன் ஒரு மாதிரி ஓடி குதிக்கிறான், பித்து பிடிச்சது மாதிரி தெரிகிறான், பெரிய கனவுகளோடு அலைகிறான், இவன் பின்னாடி போகிற கூட்டமும் அப்படிப்பட்ட கூட்டமாக இருக்குது, கண்டிப்பாக இவன் சிக்குவான், சறுக்குவான், அதுக்கான அடியை வாங்க போகிறான், நம்ம காத்திருப்போம் அப்படின்னு இயல்பாகவே எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. எல்லாருமே அப்படி எதிர்பார்க்கத்தான் செய்வாங்க. இப்போ அரசியலில் வந்து அரசியல் கட்சிகளுக்கு இடையில் நடக்கிற அந்த போட்டியில் யாருக்கால யார் வரலாம், யார் எந்த இடத்துல பிழை செய்வாங்க, பிசகுவாங்க, தவறி விழுவாங்க, இதை வச்சு அடிக்கலாம்னு வாய்ப்புக்காக காத்திருப்பாங்கல்ல. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உருவாகி விட்டதுன்னு தான் சொல்லலாம். அல்லது அந்த வாய்ப்புக்காக அவர்கள் காத்திருந்தார்கள் அப்படின்னு. இதில் மிகப்பெரிய அளவில் திட்டமிட்டே இப்படி ஒரு சூழலை வந்து உருவாக்கி திட்டமிட்டே செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இருதரப்பையும் சொல்லக்கூடிய ஒரு சூழல் இல்லைன்னு தான் வந்து அதை எடுத்துக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஜய் வந்து பெரிய வந்து பேரழிச்சியாக ஒரு கூட்டத்தை கூட்டி வந்த ஒரு நபர், தக்க ஆலோசகர் இல்லாத காரணத்தினாலேயும் அவரை குத்தி காட்டி இடிப்பார இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லான்னு கெடு. அப்போ அது குத்தி காட்டி அவரை சரி செய்வதற்கு தக்க நபர்கள் இல்லாத காரணத்தினாலேயும் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பிழையை, ஒரு தவறை செய்தார். அந்த தவறு ஆளும் திமுக அரசுக்கு சாதகமாக போயிருக்கிறது. அப்படித்தான் நம்ம இதை எடுத்துக்கிற முடியும். ஓகே. ஆனால் இப்போ வந்து பொது வெளியில் இருக்கிற மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது அரசு தரப்புனுடைய பிழை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அனுபவம் இல்லாத விஜயினுடைய கத்துக்குட்டித்தனம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இதை தாண்டி அவங்க வந்து இந்த பெற்றோர்கள் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. சின்ன பச்சிளம் குழந்தைகள் இறந்து போனதில் 10 குழந்தைகள் வந்து பச்சிளம் குழந்தைகள், அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அந்த கை குழந்தைகளை தூக்கிட்டு போய் அவர்களை சாகடித்தது, அவர்களும் கூட சேர்ந்து செத்தது, அப்புறம் சின்ன சின்ன பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி விஜயை போய் பார்க்குறதுக்கு அனுமதித்தது, இதையெல்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்க. இல்லை, அது சரியான குற்றச்சாட்டு தான். ஒரு இனத்தினுடைய ஒரு சாபக்கேடு இருந்தால் இதையெல்லாம் சொல்லணும். ஒரு இனத்தினுடைய சாபக்கேடு தான். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வந்து பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கின்ற ஒரு இனம், உலகத்தினுடைய ஒரு மூத்த குடி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடின்னு சொல்கிறான். உலகத்தில் தோன்றிய முதற்குடி அப்படிங்கிறது தான் வந்து உலக வரலாறுகள் ஆய்வுகள்லாம் சொல்லுது. உலகத்திற்கே வந்து நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கலையையும் இலக்கியத்தையும் செழுமைமிக்க வரலாற்றையும் கொடுத்த ஒரு இனம். அப்போ எந்த இனத்துக்குமே வந்து எந்த விதத்திலும் சளைக்காத ஒரு இனம். கிரேக்கர்களை, ரோமானியர்களை, எகிப்தியர்களெல்லாம் விட செம்மாந்து வாழ்ந்த ஒரு இனம் இன்னைக்கு தோற்கடிக்கப்பட்ட ஒரு இனம் தான். ஆனால் தோற்கடிக்கப்பட்டாலும் நமது வரலாறுகள், அந்த பண்பாடு, அந்த செழுமையும், அந்த வீரமும், அந்த அறிவும், அந்த ஆற்றலும், அந்த ஈகமும் இன்னுமே இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அண்மைக்கால ஒரு பெரிய உதாரணமாக தமிழீழத்தில் நம்ம பார்த்துருக்கோம். கரிகால் பெருவிழத்தானுக்கு பிறகு ஒரு தமிழ்தாய் தவமிருந்து பெற்றெடுத்த ஒரு தவ புதல்வன் மாதிரி தலைவர் பிரபாகரன் வந்தார். எவ்வளோ ஒரு பண்பட்ட ஒரு இனத்தை அவர் வந்து இந்த தமிழ் இனத்தை எப்படி பண்பட்ட இனத்தை நடத்தி காட்டன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு போனார். அந்த இனத்தை சேர்ந்தவங்க தானே நம்மளும். எப்படி ஒரு இனம் எப்படி வாழணும், எப்படி ஒழுக்கமாக இருக்கணும், எப்படி வந்து பெற்றோர்களை மதிக்கணும், இந்த மாதிரி ஆபாச கலாச்சார சீரழிவுகளுக்கு இடம் கொடுக்காமல் எப்படி வாழணும் தணிக்கை செஞ்சுருவாங்க. திரைப்படங்களில் ஒரு கவர்ச்சி நடனங்கள், கவர்ச்சி பாடல்கள், தணிக்கை. சாதாரண ஒரு ஆனந்த விகடன் குமுதம் பத்திரிக்கை அங்கே போச்சுன்னா கூட அதில் ஏதாவது ஒரு கவர்ச்சி படங்கள் இருந்துச்சுன்னா அதை கூட கருப்படிச்சுட்டு தான் வந்து போராளிகளுக்கே வந்து கொடுப்பாங்க. அப்போ அப்படிலாம் வந்து கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இதை வெளிப்படையாக விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார் என்று சொல்லும் பொழுதே வெளிப்படையாக சொல்லுவதற்கு நிறைய அரசியல் தலைவர்களும் தயங்கினாங்க. அது இன்னைக்கு எல்லாரும் அதை அனுபவிக்கிறாங்க. அரசியல் இயக்கங்களுடைய பெருந்தலைவர்களே, நீங்கள் அரசியலுக்கு வருவதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நீங்கள்
நடிகன் என்ற அந்த ஒரே ஒரு தகுதியை மட்டுமே வைத்துக்கொண்டு அரசியலுக்கு வந்தால் நடிகர்கள் பின்னாடி ரசிகர்கள் மட்டுமே வருவார்கள். அந்த ரசிகர்கள் அரசியல் கட்சியினுடைய தொண்டர்களாக தலைவர்களாக பக்குவப்படாமல் பண்படாமல் வரும் பொழுது அதில் பல சிக்கல்கள் வரும். அப்படிங்கிறது எடுத்து கண்டித்து தொடக்கத்திலே அடிப்பதற்கு ஆட்கள் இல்லை. எல்லாருக்குமே ஒரு அச்சம். ஒரு பெரிய கூட்டத்துக்காரன், இவன் பின்னாடி நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, நம்ம விமர்சனம் செஞ்சால் நம்மளை திருப்பி கடிப்பாங்க, நம்மளை தாக்குவாங்க, அப்படி தாக்கிட்டா நமக்கு பாதிப்பாயிரும், விஜய் ரசிகர்கள்லாம் நமக்கு வாக்களிக்க மாட்டாங்க, பெரிய இளைய தலைமுறை கூட்டம் இருக்குது அப்படின்னு. அப்போ இப்போ நம்ம பிள்ளைகளை நம்ம கண்டிக்க ஏன் தயங்கணும்? கண்டிக்கணும்ல. கண்டிப்பு என்பது ரொம்ப முதன்மையானது. என்ன எதுக்கு பெண்கள் போகிறீங்க, எதுக்கு குழந்தைகள் போகிறீங்க, நீங்கள் என்ன நோக்கத்தோடு போகிறீங்க? தமிழக வெற்றி கழகம் கொள்கை என்னன்னு தெரியுமா? கோட்பாடு என்னன்னு தெரியுமா? அரசியல் என்னன்னு தெரியுமா? சரி, அவர் அரசியல் தலைவராக பார்த்து போகிறீங்களா அல்லது ஒரு திரைக்கலைஞராக பார்த்து போகிறீங்களா? அவரை போய் நின்று பார்த்துட்டு வர்றதுக்காக மட்டும் போகிறதுங்கிறது எப்படி ஒரு பண்பட்ட அணுகுமுறையாக இருக்குது? 2 மணி நேரம் 3 மணி நேரம் தமிழகத்துக்குன்னு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. இந்த வரலாற்றில் நம்ம பொது உடைமை இயக்க தலைவர்களை பார்த்துருக்கோம், திராவிட இயக்க தலைவர்களை பார்த்துருக்கோம், இன்றைக்கி தமிழ் தேசிய தலைவர்களை பார்க்குறோம். எல்லா தலைவர்களும் எல்லாரும் கடந்து வந்த ஒரு பெரிய பாதை. வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலம் இருந்திருக்கு, பொது உடைமை இயக்க காலம் இருந்திருக்கு, சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் இருந்தார், திருவிக்கா இருந்தார், அண்ணா இருந்தார். வரிசையாக வந்த தலைவர்கள்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் மேடை பேச்சுக்கள் பேசும்போது அந்த கருத்தை கேட்பதற்காக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூடி நின்ற அந்த மக்கள் கூட்டம், அதே இனத்தை சேர்ந்த இந்த மக்கள்ல இருந்து ஒரு கூட்டம் இந்த நடிகரை பாத்திர முடியாதான் ஏங்கி கூட்டமா குழந்தைகளும் பெண்களும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் வெயில்ல பச்சை தண்ணி குடிக்காம உணவு உண்ணாம காத்து கிடப்பது என்பது எவ்வளவு ஒரு கலாச்சார சீரழிவு. இது ஒரு எப்படி டாஸ்மாக் ஒரு போதையோ, டாஸ்மாக்கு எப்படி இந்த இனம் அடிமைப்பட்டு கிடைக்கிறதோ, எவ்வாறு இந்த போதைப் பொருளுக்கு இனம் அடிமைப்பட்டு கிடைக்கிறதோ, எவ்வாறு ஒரு காலத்தில் இந்த லாட்ரி சீட்டுக்கு இந்த இனம் அடிமைப்பட்டு கிடைச்சோ, இப்படி பல்வேறு இந்த இனத்தை அடிமைப்படுத்துகின்ற இந்த அண்மையில கூட ஆன்லைன் ரம்மிலாம் வந்துச்சு பாருங்க. ஒரு வகையான ஒரு பித்து பிடித்து அதுக்கு அடிமையாகி கிடக்கிறோம் பத்தியெல்லாம். அந்த ஒரு வகையான அடிமை உளவியலுக்கு, அந்த உளவியல் சிக்கலுக்கு ஒரு இளைய தலைமுறை ஆளாகிவிட்டார்கள். அது தவறான போக்கு. திரைத்துறையை சேர்ந்தவங்கள்ல இருந்து வர்றது ஒன்றும் தவறுலாம் கிடையாது. திரைக்கலைஞர்கள்ல தேர்ந்த தலைவர்கள் உருவாகாம போகவும் மாட்டாங்க. ஆனால் ஒரு கலைஞனாக மட்டுமே அவனை பார்த்து வருவது என்பது எவ்வளவு பெரிய பின்னடைவை உருவாக்கு. இன்னைக்கு இதுதான் அதுதான் நடந்திருக்கு இன்னைக்கு. அப்போ பெண்களுக்கு பதறி அவரை பார்க்கணுங்கிறதுக்காக மட்டுமே ஓடி வர்றாங்க. அப்போ ஒரு கணவன்கிட்ட கேட்பாங்க, நீ மட்டும் கூட்டத்துக்கு போற, என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு. இல்லை, நான் அவர் ரசிகர், நான் போறேன். அப்போ நானும் தான் அவர் ரசிகர், என்ன சேர்த்து கூட்டிட்டு போ. அம்மா பாப்பா இருக்குமா வீட்டில், பாப்பாவை தூக்கிட்டே போவோம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், வா எல்லாரும் குடும்பத்தோட வா, புருஷன் பொண்டாட்டி புள்ள எல்லாரும் மிதிப்பட்டு சாகு. அப்போ இவங்க போனது ஏதாவது கொள்கை ரீதியாக போனாங்களா? கொள்கை பிரகடனமா? நீங்கள் விஜய் கட்சியில் இருக்கீங்கன்னா, விஜய் பிடித்திருந்தால் கண்டிப்பாக அவர் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுவார். போட்டியிடும் பொழுது அவருக்கு நீங்கள் வாக்களிங்க, அது தவறு கிடையாது. மக்கள்கிட்ட நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நம்ம வீட்டில் நாளைக்கு நம்ம பிள்ளைகள் கூட திரைப்படங்களை பார்த்து அந்த திரைப்பட மோகத்திலிருந்து அப்படி ஒரு முடிவுக்கு போகலாம். நம்ம தம்பி தங்கைகள் கூட அப்படி போகலாம். அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல, பெற்றோர்களுக்கு அந்த கடமை இருக்குல்ல. அந்த அறிவுறுத்த வேண்டிய ஆட்களை இந்த தமிழ் சமூகத்தில் இல்லாமல் போயிட்டாங்களோ, இது ஒரு நல்ல நேரமாக இதை பயன்படுத்தணும். இது ஒரு சரியான நேரம், புத்தி சொல்ல வேண்டிய நேரம், புத்தி சொல்லணும். தலைவர்கள் அறிஞர் பெருமக்கள் தமிழ் இளம் தலைமுறைக்கு புத்தி சொல்ல வேண்டும். இந்த 40 பேரினுடைய சாவை முன்வைத்து ஆமா புத்தி சொல்லணுங்கிறீங்க. என்ன புத்தி சொல்லணும்னா, ஐயா தயவு செஞ்சு திரைப்படத்தை பார்த்து உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்யாதீர்கள். இந்த இனம் அழிந்து போய்விடும், இந்த இனம் தரிகட்டு போய்விடும், நீங்க கட்டுத்தறி இல்லாத காளையா போயிடுவீங்க, கடிவாளம் இல்லாத குதிரையா போயிடுவீங்க, விளக்கை தேடில் செல்லும் விட்டில் பூச்சிகளாய் அழிந்து போய் விடுவீர்கள். நீங்க அது கிடையாது. நீங்க படியுங்க, அறிவை பெருக்குங்க, இந்த இனத்தினுடைய வரலாற்றை கற்றுக்கொள்ளுங்கள். புதிதாக ஒரு தலைவர் வந்தால் அவர் என்ன கருத்து சொல்கிறார் என்று அந்த கருத்தை கேளுங்கள், கருத்தை உள்வாங்குங்கள், அவருடைய அரசியல் கருத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அவருக்கு உண்மையிலேயே அவருடைய தலைமை பிடித்திருக்கு, அவரால் இந்த நாட்டுக்கு ஏதாவது நல்லது நடக்கும், தாராளமாக அவருக்கு வாக்களிங்க, அவரை தலைவராக்குங்க. ஆனால் மதிமயங்கி போய் நிற்காதீங்க, ஒரு பித்து பிடிச்சது மாதிரி கத்தாதீங்க, விமர்சனம் செய்வங்களை கடிச்சு கொதறாது. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இவர் பிரச்சனையை தன்னை சுற்றி வைத்திருக்கிற இந்த 2ஆம் கட்ட தலைமைகள் இருக்கிற 2ஆம் கட்ட தலைமைங்கிற அமைச்சர், ஒவ்வொரு கட்சியிலையும் 2ஆம் கட்ட தலைவங்கிறது அமைச்சர். அமைச்சரா இருக்கிற நல்லவனா இருக்கணும். இந்த அரசன்மே வச்சுக்கிருவோம் அவரை.
அமைச்சனா இருக்கிறவன் நல்லவனா இருக்கணும். அமைச்சர் தான் எல்லாமே. அவன் எடுத்து சொல்லணும், ஐயா இப்படி செஞ்சிடக்கூடாது, அப்படி செஞ்சிடக்கூடாது. அவர் பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். பெரியாரை வந்து பேணாத பெரியாரால் இடும்பி தான் வந்து சேரும். நீங்கள் இவர் பெரியார்களையே சேர்க்கல, அறிஞர் பெருமக்களை சேர்க்கல, நல்ல ஆலோசகர்கள் கிடையாது, ஒன்றுமே தெரியாது. இவரை பார்த்து ரசிக்கிற இன்னும் 4 பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த விஜய் ஏதாவது செஞ்சிட்டோம்னா நம்ம ஒரு பெரிய அளவில் ஒரு அரசியல் உலகத்தில் பெரிய அளவில் வணிகத்தில் ஏதாவது பெருசாக சுரட்டலாம், செய்யலாம், பெரிய மாற்றங்கள் நடத்துன்னு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடலாம், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிடலாம், அமைச்சர்கள் ஆயிடலாம் அப்படிங்கிற கனவுகளோடு ஒரு சிலர் திட்டம் தீட்டி ஒரு நபரை கட்டி இறக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவருடைய பெற்றோர்களாச்சு அவருக்கு புத்திமதி இப்போவாச்சும் சொல்லணும். அவருடைய தந்தையார் தான் அவர் அடிக்கடி ஆசைப்படுவார், மகனை வந்து பெரிய தலைவனாக்கன்னு ஆசைப்படுறதே அவர் தந்தையார் தானே. அவர் தந்தையார் தனது மகனுக்கு புத்தி சொல்லணும். இல்லையே, அவர் தாய் தந்தையரையே மதிக்காத ஒரு ஆளாக தானே இருக்கார். அப்படி இல்லைன்னா என்ன செய்யுது, போய் வந்து கடைசியாக போய் முட்டி மோதி எல்லாம் தோற்று வந்து கடுமையான பின்விளைவுகளை சேர்ந்து மன உளைச்சலோட அரசியலை விட்டு விலகுகிற நிலைக்கு தான் வரும். இப்பயே அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ 4 பேர் உட்காந்துட்டானே, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. இந்த மகாமகுளத்திலேயே நிறைய பேர் செத்தாங்க, அதுக்கு பின்னாடி ஜெயலலிதா 4 தடவை ஆட்சி நடத்தலையா, அதெல்லாம் முடியும், ஒரு பிரச்சனை இல்லை, சாகுறதுக்கு பிறந்தவங்க தான் தமிழைங்க, அதெல்லாம் இன்னும் 100 பேர் கூட சாவாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் பேசாமல் வந்து அடுத்த காலத்துக்கு வாங்க பார்த்துக்கறலாம்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் புத்திமதி சொல்லுவாங்க. ஒன்று அவர் பண்பட வேண்டும். அவர் மக்களுக்கு நம்ம வந்து அறிஞர் பெருமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், அரசியல் தலைவர்கள், தமிழ் தேசிய அறிஞர்கள் இவங்கெல்லாம் நம்ம சொல்லணும்னு சொல்கிறோம்ல. இந்த இளைய தலைமுறையை பண்பட்ட தலைமுறையை வளர்த்திருக்கணும். அதே போன்று தலைமையாக வந்திருக்கிற விஜயின் தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்லணும், ஆட்டம் போடாத, கூத்தடிக்காத, சும்மா கும்மாளம் போடாத, துண்டை தூக்கி தலையில் சுத்தாத. ஆமாம், இதெல்லாம் வந்து இந்த இது இன்னைக்கு நம்ம எவ்வளோ விமர்சனங்கள் எல்லாரும் வந்து இன்னைக்கு வந்து அண்ணன் சீமான் மீது விமர்சனங்கள்லாம் சொல்கிறாங்க, நிறையா விமர்சனங்கள் இருக்குது. அது விமர்சனங்கள் சொல்கிறவங்க சொல்லட்டும். தமிழ்நாட்டினுடைய அரசு வரலாற்றில் ஒரு தலைவனா வந்து ஒரு நபர் எனக்கு எவனும் துண்டு போடாத, எவனும் மாலை போடாத, அதை நிறுத்தி காட்டிட்டாரா இல்லையா? சீமான் வாழ்கன்னு எவனாச்சும் சொல்றானா? சொல்ல மாட்டான். யாருமே சொல்றது கிடையாது. யாராச்சும் சால்வையை கொண்டு போனா, ரொம்ப பெரிய ஆளுக்கு கொண்டு போனா கூட அவர் ரொம்ப சிரமப்பட்டு தவிர்க்கவும் முடியாது, அவங்கள்ட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி பிடிச்சி கிடிச்சு அப்படியே தவிர்த்து அந்த துண்டு அப்படியே மடக்கி விடுங்கண்ணே, வச்சுக்கிறங்கண்ணே அப்படின்னு சொல்லி அப்படியே தவிர்த்து விடுறாரு. மாலையே வர்றது கிடையாது, வாழ்க முழக்கங்களே கிடையாது. ஒரு மேடையே வந்து ஒரு ஒளி வாங்கி மட்டும் நிற்கிது. யார் பேசுகிறாரோ அவர் போய் வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளர் சொல்றாரு, யார் பேசுறாரோ அவர் மேலே போறாரு, எல்லாரும் கீழே உட்காந்துட்டு, தலைவன் உட்பட அத்தனை பேரும் கீழே தான், கீழே உட்காந்துட்டு. ஒரு கட்சியால் வந்து இவ்வளவு மாற்றங்களை செய்ய முடியுதுல்ல. ஆமா, இப்போ ஒரு புகழ் தேடுகின்ற ஒரு தலைவன், தன்னை மட்டுமே புகழ் நினைக்கிறவன் உட்கார வச்சு என்னை புகழ்ந்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு இவ்வளவு கூட்டம் சேர்ந்தாச்சுல, செய்யலாம்ல. அப்படி செய்யல பாருங்க. அப்ப ஒரு தலைவன் நினைத்தால் தன் தொண்டர்களை மிரட்டி, உருட்டி, சத்தம் போட்டு, பேசி, புத்திமதிகள் சொல்லி பண்படுத்த முடியும்ங்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி உண்மையிலே ஒரு உதாரணம். இதை மறுக்க முடியாது. ஆமா, இந்த விடயங்கள்லாம் சொன்னதுனால இன்னொன்னையும் நான் சொல்லிடுறேன். நாம் தமிழர் கட்சியில மேடையில் ஏறி பேசுறவர்கள் யாரும் அவர்களை இவர்களை அந்த சொல்லவே மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அண்ணன் பேரை கூட சொல்ல மாட்டாங்க. ஆமா, ஏறின உடனேயே நேரடியா செய்தி என்னவோ அதை பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படித்தான் அண்ணன் வந்து பக்குவப்படுத்தி அந்த ஒரு நேர மேலாண்மையிலிருந்து, அந்த மேடை ஒழுங்குல இருந்து, ஒரு பண்பட்ட ஒரு 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 அரசியல் நாகரிகத்தை வந்து ஒரு புதிய வடிவத்தை புகுத்திருக்காங்களே, புகுத்தி நடைமுறைப்படுத்திட்டாங்க. ஆமா, இது போல வந்து விஜய் செய்யணும்ல. அப்படி செஞ்சுட்டு அப்படிப்பட்ட காவாலி கூட்டம் நமக்கு எதுக்கு? மனநோயாளிகள் மாதிரி கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு வவ்வால் மாதிரி பாஞ்சு உளுந்து புரண்டு கையை காலை உடச்சிட்டு இருக்கிறவங்க வச்சு நம்ம என்ன அரசியலை கொண்டு போக முடியும்? நீங்க போய் வீட்டில் இருந்துட்டு பேசாம தொலைக்காட்சியில் பார்த்துக்கிறீங்க என் நிகழ்ச்சியை. இந்த மாதிரி கூத்தடிக்கிறவங்க எல்லாம் நான் என்ன பேச போறேங்கிறது கேட்கறதுக்கும், விசில் அடிச்சா சில தலைவர்களுக்கு பிடிக்காது, கூட்டத்தில் பேசுவாங்க, அதிகபட்சமாக கைதட்டல், இந்த விசில் அடிச்சா கூட இந்த விசில் அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதேன்னு சொல்லுவாங்க சில பொது உடைமை கட்சி தலைவர்கள்லாம். அப்படியே பேச 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 அப்படியே கூட்டமே வந்து மயக்கப்பட்டு, இவர் பேசவும் தெரியல உண்மையை சொல்லப்போனால். அப்போ பேச தெரியலனா ஒரு 4-5 வார்த்தைகளோட நிறுத்திடணும். எல்லாருக்கும் வணக்கம், தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பேன், என்னை நம்புங்க, நான் வெறும் திரைக்கலைஞனா மட்டும் இல்லை, உங்கள் வீட்டு பிள்ளையா வந்திருக்கேன், எனக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நல்ல பேச்சாளர்களை விட்டு பேசாமல் உட்காந்துக்கலாம்.
பேசுறவங்க தான் தலைவராக இருக்கணும்லாம் கிடையாது. பேச்சாற்றல் எல்லாருக்கும் வராது. நான் உண்மைங்கிறது எல்லாருக்கும். எம்ஜிஆர் வந்து என்ன பெருசா பெரிய நான் உண்மையாளராக கிடையாது. அப்படி இல்லைன்னா அம்மையார் ஜெயலலிதா மாதிரி எழுதி வச்சு கூட ஒரு இதை வாசிக்கலாம், பேசாம போய்கிட்டு இருக்கு. நாவன்மை அப்படிங்கிறது ரொம்ப முதன்மையானது தான் அரசியல், அது தவிர்க்க முடியாது. ஆனால் நாவன்மை மட்டுமே அரசியலுக்கு வந்து முதன்மையானது கிடையாது. ஒரு நல்ல தலைவனுக்கு வந்து முதன்மையானது என்னன்னா, பல்வேறு திறமைசாலிகளை நெறிப்படுத்தி முறைப்படுத்தி வழிநடத்தி செல்கின்ற ஒரு மேய்ப்பனாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு நல்ல, என்னை விட சிறந்த பேச்சாளர் என் கட்சியில் இருப்பான். நான் தலைவனா இருக்கலாம், ஆனா என்னை விட சிறந்த பேச்சாளர் என் கட்சியில் இருப்பான். அவன் என்னை விட சிறந்த பேச்சாளர் என்பதற்காகவே அவன் தலைவனாக முடியாது. என்னை விட வீரனு இருக்கலாம், என்னை விட அறிவாளி இருக்கலாம், என்னை விட ஆங்கில புலமை உள்ளவன் இருக்கலாம், என்னை விட கணிப்புரி ஆற்றல் உள்ளவன், எல்லாமே எனக்கு தெரிஞ்சாதான் நான் தலைவன்கிறதுலாம் கிடையாது. தலைவன் என்பது வந்து ஓர்ந்து கண்ணோடது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை மறி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோருக்கு அணி அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாள். அந்த மாதிரி வந்து அப்படியே சமன் செய்து சீர்தூக்கி எல்லாரையும் வழி நடத்தி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல தலைமைக்கான. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைமையாக இருக்கிறது தான் நம்ம திரைக்கலைஞர் விஜய் அவர்கள் முயற்சி செய்யணும். அவர் நிறைய வாசிக்கணும். அவர் முதல்ல நம்ம வந்து இந்த ஊடகத்தின் வாயிலாக, இந்த ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் வாயிலாக நம்ம அவருக்கு என்ன வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறோம்னா, நீங்கள் வந்து அரசியலை விளையாட்டாக செய்ய நினைக்காதீங்க. தயவு கூர்ந்து வந்து இந்த திரைப்பட மயக்கத்தில் வந்த இந்த இளைய தலைமுறை அப்பாவிகளை, இவங்க அப்பாவிகள்னு சொல்லணும், புரியுது, நம்ம வீட்டு பிள்ளைங்க தான், நம் குழந்தைகள் அப்பாவிகள் தான். இந்த அப்பாவிகளை வைத்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தோடு நீங்கள் விளையாடி விடாதீர்கள். இந்த இனம் வந்து பெரிய அடிபட்டு மிதிபட்டு அப்படியே நொந்து நூலாகி உலகெங்கும் தமிழர்கள்லாம் வந்து அப்படியே தவிச்சு திக்கு திசை தெரியாமல் தவிச்சு நிற்கிறாங்க. இன்னைக்கு தமிழினமே வந்து என்ன செய்யறதுமே தெரியல. ஒரு பெரிய ஒரு போர் வேற நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஒரு தத்துவ போர் வந்துருச்சு. ஒரு முக்கோண போர் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இந்துத்துவம், தமிழ் தேசியம், திராவிடம், ஒரு போர் நடக்குது. இதில் யாருக்கு கூட்டாளி அப்படிங்கிறதெல்லாம் காலம் பதில் சொல்லும். நிறைய பேர் வந்து இன்றைக்கி தமிழ் தேசியம் பேசுகிறவங்களெல்லாம் அவங்க வந்து சங்கிகள் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் காலம் வந்து பதில் சொல்லும். அப்போது ஒரு பெரிய போர் 3 தான் நிற்கிது: இந்துத்துவம், தமிழ் தேசியம், திராவிடம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய தத்துவார்த்த போர் நடந்து கொண்டிருக்கின்ற எண்ணம். அந்த போர் முடிஞ்சிருச்சு. இந்த இனத்திற்கு ஒரு நாடு வேண்டும் என்பதற்காக நடந்த ஒரு பெரிய வீரஞ்செறிந்த ஒரு போராட்டம் தோற்கடிக்கப்பட்டுச்சு. உலகெங்கும் வாழுகின்ற அந்த 12 கோடி தமிழர்களில் ஒரு தமிழினத்தினுக்குன்னு ஒரு நாடு கிடையாது. இந்த விவிலியத்தில் சொல்லுவாங்க, நரிகளுக்கு வலைகள் உண்டு, புறாக்களுக்கு கூடுகள் உண்டு, மனுமகனுக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லை. கிரேக்கனுக்கு நாடு இருக்கு, ரோமானியனுக்கு நாடு இருக்கு, யூதனுக்கு ஒரு நாடு இல்லையேன்னு இயேசுவே புலம்பியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு நாடற்ற ஒரு இனத்திற்கு ஒரு நாடு கிடைப்பதற்காக நடத்திய ஒரு போராட்டம் தோற்கடிக்கப்பட்டது. 8 கோடி தமிழர்கள் இருந்து நம்ம வந்து அந்த இனப்படுகொலையை தடுக்க முடியல. அது ஒரு பெரிய வேதனைக்குரிய ஒரு நிகழ்வு. அதற்கு பின்னர் என்ன நடக்குதுன்னா, இங்கே தமிழ்நாடே வந்து அப்படியே மது மயக்கத்திலேயும் மாண்டு செத்து சுண்ணாம்பாயிற்று. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு குடிநோயாளி, ஒரு மனநோயாளி இருக்கான். ஒவ்வொரு குடும்பத்திலையும் 5 பிள்ளை இருக்குன்னா 2 பிள்ளை குடிகார பிள்ளையா இருக்கு. தாய்மார்களே வந்து பிள்ளைகளை கொலை செய்கின்ற அளவுக்கு டெய்லி தினந்தோறும் குடிச்சிட்டு போய் பெத்த தாயை தகப்பன் அடிக்கும்போது வழி இல்லாமல் கொண்டு அப்படியே சாக்கு முட்டையில் போட்டு தூக்கிட்டு அப்படியே தாயின் தகப்பன் போய்கிட்டு இருக்காங்க. காவல்துறை போய் கைது செய்து கொலை வழக்கில் பெற்றோர்களையும் கைது செய்து போடுது. ஐயா, தினந்தோறும் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாயா, ஒன்றும் செய்ய முடியல. பெற்ற தகப்பனே குடிவெறியில் வந்து பெற்ற மகள்கிட்ட வந்து தவறாக நடக்க முயற்சிக்கிறான். காரணம் குடிவெறி. அப்போ ஒரு மது மயக்கத்தில் இந்த இனம் அப்படியே வீழ்ந்து கிடக்கு. இது போக திரைப்பட மயக்கம், பல்வேறு மயக்கங்கள் கிடக்கு. இப்படி மயக்கங்களில் ஒரு ரசிகர்கள் மனநிலையில் இருந்துட்டு ஒரு உளவியல் ரீதியாக வந்து பாதிக்கப்பட்டு என்ன நடக்குது ஏது நடக்குது, அவனும் நம்மை போன்ற ஒரு மனிதன் தான், நம்மை போன்றே அவனுக்கு வந்து நம்மக்கிட்ட என்ன வந்து உருவ அமைப்புகள் இருக்கின்றதோ அனைத்தும் அவனிடமும் இருக்கிறது. நம்மை போன்றே அவனும் அழுவான், நம்மை போன்றே சிரிப்பான், நம்மை போன்றே அவனுக்கு கவலைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. நம்ம மாதிரியே அவனு சிறுநீர் கழிப்பான், நம்ம மாதிரியே அவனு மலங்கழிக்க செல்வான். எல்லாமே உண்டு. நம்மகிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அவனுக்கிட்டே உண்டு. நம்மளை விட உண்மையை சொல்ல போனால் நம்ம அளவுக்கு அவன் வீரன் கிடையாது. திரையில தானே அவர் வீரர். ஒரு சாதாரண அவரே அவரை பாதுகாத்துக்கிறதுக்கு பவுன்சர்கள் எத்தனை கூட்டிகிட்டு வர்றாரு. இவங்க இந்த ரசிகர்கள் அவரை வந்து ஒரு மாவீரனாக நினச்சி தானே பார்க்க போகிறாங்க. அவரை பாதுகாக்கிறதுக்கு 10 மாவீரர்களை தடித்தடியாக அவர் கூட்டிகிட்டு வர்றாரு. அப்போ என்ன பிரச்சனை? ஏன் அவர் தனியாக வர வேண்டியதுன்னா? ஏன் தப்பிச்சு ஓடுறாரு? திரையில் வந்து ஒரு மிதியில் ஒரு 100 பேரை அடித்து வீழ்த்துற ஒரு கதாநாயகன் ஏன் வந்து அந்த களத்தில் கரூரில் நின்று என்ன பிரச்சனை என் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி ஏன் எதிர்கொள்ள முடியல? அப்போ
திரைப்படத்தில் தான் ஒரு கதாநாயகன். தமிழ்நாட்டு இளைஞர்களே, தமிழ்நாட்டு மக்களே, உண்மையான கதாநாயகர்கள் நீங்க தான். அதைத்தான் நம்ம சொல்றோம். ஒரு சாதாரண ஒரு கடற்கரையில பிறந்தவன், ஒரு வேளாண்குடியில பிறந்தவன், ஒரு உழைப்பாளியினுடைய மகன், உனக்கிட்ட இருக்கிற உடல் வலு, உனக்கிட்ட இருக்கிற மன திண்மை, உனக்கிட்ட இருக்கிற ஆற்றல் அறிவு விஜய் கிட்ட கிடையாது. உண்மை அதுதான். அவருக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அந்த திரை கவர்ச்சி. அந்த திரைப்பட மயக்கத்துல நீங்க வீழ்ந்து கிடக்கீங்க. அப்ப போறீங்க. அப்ப இந்த விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கூட இப்படி மதிமயக்கத்துல வர்றவங்களை வச்சு அரசியல் நடத்தன்னு நினைக்க கூடாது. அந்த காலத்துல எம்.ஆர். ராதாவை கூட சொல்லுவாங்க, பெரிய கூட்டம் கீழே பார்க்க நிற்கும் போது ஒரு தடவை சட்டையை போடாம விறுவிறுன்னு வெளியே போய் நின்றுட்டு ஏன்டா நானும் மனுஷன் தான்டா, ஏன்டா என்னை பார்க்கறதுக்கு இப்படி தெரியுறீ அப்படின்னு சொல்லி திட்டினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இயல்பா இருந்த ஒரு மனிதனாத்தான் பார்க்கணும். அவர் கருத்தை பார்ப்போம். இது அரசியல் என்பது வேற. அரசியல் என்பது அதிகார சம்பந்தப்பட்டது. அரசியல் என்பது கொள்ளையடிப்பதற்கு, கூத்தடிப்பதற்கு, மாட மாளிகைகளை கூட கோபுரங்களை கட்டுவதற்கு, 10 தலைமுறைக்கு 20 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைப்பதற்கு அரசியல் கிடையாது. நிறைய முட்டாள்கள் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் என்பதே வேற. அரசியல் என்பதே ஒரு இனத்தினுடைய விடுதலைக்கானது. அரசியல் என்பது மனிதகுல மேம்பாட்டிற்கானது. அதனாலதான் சாக்ராட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ அரசியல் பேசினாங்க. எல்லாருமே அரசியல் தான். வள்ளுவர் அரசியல் பேசியிருக்காரு. அப்ப அரசியல் என்பது மனித குலத்தினுடைய மேம்பாட்டிற்கான ஒரு கோட்பாடு தான் அரசியல். அந்த அரசியலை சொத்து சேர்ப்பதற்கு, சுகம் தேடுவதற்கு, பெரிய தன்னுடைய தலைமுறையாக சொத்து சேர்த்து வைப்பதற்கு, இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக ஆவதற்கு அரசியல் கிடையாது. அப்படி தவறாக புரிந்து கொண்ட ஒரு கூட்டம் இன்னைக்கு அந்த அரசியலையே தவறாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அரசியல் என்பது ஒரு பண்பட்ட முறையில் தமிழ்நாட்டில் நடத்தப்பட வேண்டும். அந்த பண்பட்ட முறை என்பது நீங்கள் கருத்தியல் ரீதியாக இளைஞர்களை தெளிவுபடுத்துங்கள், வகுப்புகளை நடத்துங்கள், ஒவ்வொரு கிளையிலையும் உட்கார வைங்க. என்ன அரசியல் சொல்லுங்க, தமிழ்நாட்டு வரலாறை சொல்லுங்கள், தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறை சொல்லிக் கொடுங்கள். எவ்வாறு இந்த களத்தை எதிர்நோக்கன்னு சொல்லிக் கொடுங்க. அப்ப பண்பட்ட தலைமைகளை உருவாக்குங்கள், 2ஆம் கட்ட தலைமைகளை உருவாக்குங்கள், 3ஆம் கட்ட தலைமைகளை உருவாக்குங்கள், பாசறைகளை உருவாக்குங்கள், பயிற்சி பாசறைகளை உருவாக்கி எல்லாரையும் ஒரு பயிற்சி பட்டறைகள் நடத்தி திறம்பட வழி நடத்துவதற்கு வழிவகை செய்யுங்க. அதை செய்யாம ஒரு ரசிகர் கூட்டம் மட்டும் வந்தா போது நான் முதலமைச்சர் ஆகும்னு நினைச்சா இதை விட கொடிய நிகழ்வுகளை தமிழகம் சந்திக்க வேண்டிய ஒரு அவல நிலை கூட வரலாம்னு தான் நம்ம கருதுறோம். ரொம்ப மகிழ்ச்சி தோழர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்ன செய்யணும், தமிழ் இளைஞர்கள் எப்படி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரை அணுகணும், பெற்றோர்களுடைய கடமை என்ன அப்படிங்கிறது குறித்தெல்லாம் விரிவாக சொன்னீங்க. சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு உங்களுடைய கருத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.